இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வதேச அரங்கில் மதிப்புமிக்க நாடாக இந்தியா வலம் வர முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது விண்வெளி துறையில் நாம் படைத்திருக்கும் சாதனை. வல்லரசு நாடுகள் கூட படைக்க முடியாத சாதனையை எல்லாம் இந்தியா சர்வசாதாரணமாக படைத்திருக்கிறது. ராக்கெட் ஏவுவதில் கூட சில நாடுகள் தோல்வி காணும் நிலையில் அதனையெல்லாம் சாதாரணமாக கடந்து நிலவு வரை இந்தியா கால் பதித்துள்ளது. PSLV, GSLV ராக்கெட்டுகளின் திறனை அறிந்த சர்வதேச நாடுகள் அவர்களுடைய செயற்கைக்கோள்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் அளவுக்கு நம்பிக்கை பிறந்துள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் இந்தியா கைவசம் உள்ள நிலையில் தற்போது மேலும் ஒரு அசாத்திய திட்டத்தை இலக்காக கொண்டுள்ளது. ஆரம்பத்தில் 35 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் மட்டுமே புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அது படிப்படியாக உயர்ந்து 75,000 கிலோவாக மாறவுள்ளது. ஆம், அதற்குத்தான் 40 அடுக்குமாடி குடியிருப்பு உயரம் கொண்ட பிரம்மாண்ட ராக்கெட்டை தயாரிக்கும் பணியில் இஸ்ரோ மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் V. நாராயணன் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். தகவல் தொடர்பு, வானிலை ஆராய்ச்சி, புவி கண்காணிப்புக்காக மொத்தம் 55 செயற்கைக்கோள்கள் விண்வெளியில் வலம் வருவதாக தெரிவித்துள்ள இஸ்ரோ அடுத்த 3 அல்லது 4 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை மும்மடங்காக உயரும் என தெரிவித்துள்ளது. 75,000 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் பிரம்மாண்ட ராக்கெட் தயாரிக்கும் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டால் விண்வெளித்துறையின் ராஜாவாக இந்தியா வலம் வருவதில் சந்தேகமில்லை என்பதை நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள்.